அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு உங்களை லைஃப் சேஞ்சிங் கேலரி தமிழ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவர் சொன்ன ஒரு பயனுள்ள நீதி கதையை குறித்து தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் நியாய சாஸ்திரி ஒருவர் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து அவரை சோதிக்கிறதற்காக, போதகரே, நித்திய ஜீவனை அடைகிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த கேள்வியில் நித்திய ஜீவன் அப்படின்னா மரணத்துக்கு அப்புறம் சரீரத்துக்கு மட்டும்தான் அழிவு இருக்குது, ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது. நித்தியமாக வாழக்கூடியது. நல்லது செஞ்சுருந்தா ஆன்மா சொர்க்கத்துக்கு போகும், கெட்டது செஞ்சுருந்தா ஆன்மா நரகத்துக்கு போகும். இதுதான் நியதி. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொன்னாருன்னா, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கு, நீ வாசிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டார். நியாயப்பிரமாணம் அப்படின்றது யூதர்களோட நீதி நியாயத்தை குறித்த சட்ட புத்தகம் தான். அதற்கு அந்த சட்ட நிபுணர் என்ன பதில் சொன்னாருன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாகன்னு எழுதியிருக்கு அப்படின்னு பதில் சொல்றாரு. அப்போது இயேசு கிறிஸ்து அவரை பாராட்டுறாரு. நிதானமாக பதில் சொன்னப்பா, அப்படியே செய்யு, அப்போ நீ நல்லா பொழைச்சிக்குவ அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. ஆனால் அந்த சட்ட நிபுணர் தன்னை ரொம்ப நல்லவராக காமிச்சிக்கிறதுக்கு மனசில் நினச்சிட்டு இயேசு கிறிஸ்துகிட்ட கேட்குறாரு, எனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு இயேசு கிறிஸ்து அவருக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு நீதி கதையை சொல்கிறாரு. ஒரு மனுஷன் எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு போகிற வழியில் திருடங்க கையில் மாட்டிக்கிறாரு. அந்த திருடங்க அந்த மனுஷனை பயங்கரமாக அடித்து அவரோட வஸ்திரத்தை எல்லாம் கிழிச்சு போட்டு அவரை ரொம்ப காயப்படுத்தி அவர்கிட்ட இருக்க எல்லா பொருளையும் பிடுங்கிட்டு அவர் அப்படியே ரொம்ப குற்றுயிரும் குலவுயிருமா அப்படியே அந்த பாதையில் போட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. அப்போது தற்செயலாக அந்த பக்கமாக ஒரு ஆசாரியன் வராரு. ஆசாரியன்னா யூதர்களுக்குள்ள ஒரு நல்ல பாஸ்டர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் அந்த பக்கமாக போகிறாரு. ஆனாலும் பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே விலகி போயிடுறாரு. அந்த பக்கமாக ஒரு லேவியன் வராரு. லேவியன்னா அந்த ஆசாரியனுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க. அவங்க பார்த்துட்டு அவரும் அப்படியே பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே போயிடுறாரு. அப்புறம் அந்த பக்கம் ஒரு சமாரியன் வராரு. இந்த சமாரியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யூதர்களுக்கு சுத்தமாக பிடிக்காதவங்க. அவங்கள கண்டாலே உங்களுக்கு பிடிக்காது. அந்த சமாரியன் ஒருத்தர் அந்த பக்கமாக பிரயாணமாக போயிட்டுருக்காரு. அப்போ வழியில் இந்த அடிபட்டு கிடக்கிற மனுஷரை பார்த்துட்டு அப்படியே இறக்கப்பட்டு பக்கத்தில் வராரு. பக்கத்தில் அவரோட காயத்தில் எண்ணெயும் திராட்சரசமும் ஊத்துறாரு. அதுக்கப்புறம் அந்த காயத்தெல்லாம் துணி வச்சு கட்டி அவர் எந்த சுய வாகனத்தில் வந்தாரோ, அதாவது கழுதையோ குதிரையோ, அதில் ஏற்றிட்டு அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா அப்படியே சத்திரத்துக்கு இந்த மனுஷனை கொண்டு போகிறாரு. அந்த காலத்தில் அடிப்பட்டவங்களை பராமரிக்கிறதுக்காக இருக்கிற ஒரு இடம் தான் சத்திரம். அந்த இடத்துல கொண்டு போய் அவரை பராமரிக்கிறாரு. மறுநாள் காலையில் அவர் கிளம்புறப்போ 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, நீ இவனை நல்லா விசாரிச்சுக்கோ, அதிகமாக ஏதாச்சும் செலவழிஞ்சா நான் கண்டிப்பாக திரும்பி வரப்போ உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த திருடுங்க கையில் மாட்டிக்கிட்டவனுக்கு இந்த 3 பேர்த்தில் யார் பிறனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து கேட்குறாரு. அதாவது பிறன்னா கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாத ஒரு மனுஷன், அதாவது அவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்போ இந்த சட்ட நிபுணர் சொல்கிறாரு, அவனுக்கு யார் இரக்கத்தோடு உதவி செஞ்சாங்களோ அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறாரு சட்ட நிபுணர். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீயும் அப்படியே செய்யன்னு சொல்கிறாரு. இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைஃப் சேஞ்சிங் கேலரி தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.